பெசன்ட் நகர் பீச் ஸ்டைல் மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய மீனை கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 மீன் எடுத்திருக்கேன், 2 மீன் துண்டு. அதில் இந்த மசாலாவை நல்லா கீரல் போட்ட பகுதி உள்ள எல்லாத்துலேயும் நல்லா தடவிட்டு இது நல்லா ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் இந்த சாமான்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி 1 பை 1 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதோட அளவுகள் என்னென்ன போட்டிருக்கோம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மீனை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். புரட்டி எடுத்துட்டு மீனோட ஓரங்களில் இந்த நம்ம கோடு போட்ட பகுதியில் அப்புறம் உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் மசாலாவை நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சூடான எண்ணெயை இந்த மீன் மேலே அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம பீச்சுக்கெலாம் போவேன்னா வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.